அதாவது இந்த உலகில் எல்லாருமே சாப்பிடுவாங்க, சாப்பிடாதவங்க. ஆனால் பட்டினி கிடக்கிறது தான் கஷ்டம். எது கஷ்டம்? பட்டினி கிடக்கிறது. அதுதான் கஷ்டம். சாப்பிட்றது ரொம்ப ஈஸியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. கஷ்டப்பட்டு சாப்பிடும்போது தான் நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிடும் பாருங்க, அப்போ தான் நமக்கு பட்டினி கிடக்கிற அந்த மன உறுதி கிடைக்கும். நம்ம உணவு வந்து உணவு உண்ணுகிற செயல் கஷ்டமாக இருக்கணும், வெறுப்பாக இருக்கணும், வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டாகணும். அந்த மாதிரியான உணவாக இருக்கணும். உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, எனக்கு சாப்பிட்றது ரொம்ப ஈஸி. எப்படா காலையில் விடியும், எப்படா மத்தியானம் வரும், மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்லாம். எப்படா காலையில் 8-10 மணி ஆகும், அல்லது 9 மணி ஆகும், காலையில் டிஃபன் சாப்பிட்லாம். எப்படா நைட் ஆகும், 8 மணி ஆகும், நைட்டு டின்னர் சாப்பிட்லாம், இரவு உணவு சாப்பிட்லாம். அந்த மாதிரி எதிர்பார்க்க வைக்கக்கூடாது. நாம் சாப்பிடுகிற உணவு நாம் சாப்பிடுகிற உணவுங்கிறது நமக்கு ஐயோ சாப்பிடணுமே, மத்தியானம் வந்துடுச்சு சாப்பிடணுமே, அந்த மாதிரி கவலை ஏற்படுத்தணும், வெறுப்பை ஏற்படுத்தணும். ஆனால் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும், கஷ்டப்பட்டு சாப்பிடணும். அந்த மாதிரியான உணவாக இருக்கணும். நம்ம அடிமைப்படுத்தாத உணவு தான் நம்ம சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டு சாப்பிட்ற உணவாக இருக்க முடியும். நம்மளை அடிமைப்படுத்தாது. அது நீங்கள் ஒரு காய்கறி பொரியல் சாப்பிட்றீங்க, கடலை, வேக வைக்கப்பட்ட கடலை, பச்சை கீரை அல்லது வேக வைக்கப்பட்ட கீரை பொரியல், பழங்கள், கிழங்குகள், முட்டை, இப்படி நீங்கள் சாப்பிடும்போது இதை சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். ஆனால் பிரியாணி இதெல்லாம் சாப்பிடவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிரியாணி, தோசை, இட்லி இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பரோட்டாலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி உணவு வந்து சாப்பிடாம நீங்கள் வந்து ஒரு காய்கறி பொரியல், கிழங்கு, அந்த மாதிரி உணவுகளை, கிழங்கு, கடலை, அந்த மாதிரி ஒரு சாப்பிடுவதற்கு கஷ்டமாக இருக்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, அப்படிப்பட்ட உணவை சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களால் உண்ணாவிரதம் இருப்பதற்கு தேவையான மன உறுதியே கிடைக்கும். ஏன்னா உண்ணாவிரதம் எல்லாராலும் இருக்க முடியாது. ஆனால் எல்லோரும் பரோட்டா, பிரியாணி, சோறு, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு சாப்பிடுவாங்க. ஆனால் எல்லாராலையும் இப்போது உண்ணாவிரதம் இருக்க முடியாது. உண்ணா நோன்புனாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. சாப்பிட்றதுக்கு லேட் ஆச்சுனாலே மயக்கம் போடுற ஆட்கள் இருக்காங்க. அந்தளவுக்கு பலவீனமாக இருக்காங்க மக்கள். ஏன்னா இந்த உணவுகள் அடிமைப்படுத்துது. உண்ணாவிரதனாலே பயப்படுற மாதிரி ஆயிடுச்சு. உண்ணாவிரதத்தை பார்த்து மக்கள் பயப்படுறாங்க. உண்ணாவிரதத்தை ஒரு போராட்டத்தின் வடிவமாக மாற்றுறாங்க. அந்தளவுக்கு அது கடினமானதாக மக்களால் பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது நீங்கள் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். அதற்கு மன உறுதி தேவை. எல்லாராலையும் இருக்க முடியாது. அப்போ அந்த மன உறுதியை நீங்கள் எப்படி பெறுறது? எல்லோரும் சாப்பிடுவாங்க, ஆனால் எல்லாராலையும் உண்ணாவிரதம் இருக்க முடியாது. எல்லோரும் உண்ணாவிரதம் இருக்கணும், அதுதான் முக்கியங்க. இந்த உலகத்தில் இருக்க 800 கோடி பேருக்கும் உண்ணாவிரதம் இருக்கின்ற வழக்கம் அவங்களுக்கு இருக்கணும். அது அவங்களால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க 800 கோடி பேரும் மன உறுதி உடையவர்களாக இருப்பார்கள். அந்த அளவுக்கு உண்ணாவிரதத்திற்கு முக்கியத்துவம் இருக்குது. உண்ணாவிரதம் இருக்கின்ற அந்த நடைமுறைக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது. ரொம்ப மதிப்பு வாய்ந்த ஒரு நடைமுறை. எல்லாராலையும் சாப்பிட முடியும், ஆனால் எல்லாராலையும் உண்ணாவிரதம் இருக்க முடியாது. கஷ்டமான விஷயத்தில் தான் நல்லது நடக்கும். நல்லதுங்கிறது மலிவான விஷயத்தில் இருக்காது. அதாவது பிரியாணி சாப்பிட்டா உங்களுக்கு நல்லது நடக்கும்னா, அப்போ நல்லதுங்கிறது அவ்வளோ ஈஸியாக, அவ்வளோ எளிதாக போச்சுதா என்ன? தோசை சாப்பிட்டா உங்களுக்கு நல்லது நடக்கும், உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக மாறும் அப்படின்னா, அப்போ நல்ல விஷயங்கிறது உங்களுக்கு அவ்வளோ மலிவாக போச்சுதா? அவ்வளோ எளிதாக உங்களுக்கு நல்ல விஷயம் கிடச்சிருமா? அதுதான் நான் கேட்குறேன். பிரியாணி, பரோட்டா, பூரி இதெல்லாம் சாப்பிட்டா உங்கள் உடம்பு ஆரோக்கியமாகிடுமா? உங்கள் உடம்புக்கு நல்லது நடந்துருமா? அப்படின்னா நல்ல விஷயங்கிறது அவ்வளோ மலிவானதாப்பா? அந்த அளவுக்காப்பா உங்களை தேடி வரும்? தப்பு. நல்ல விஷயத்த நீங்கள் போராடி தான் நல்ல விஷயத்த நீங்கள் பெறணுன்னா கஷ்டப்படணும். அப்போ தான் நல்ல விஷயம் கிடைக்கும். உணவுங்கிறதும் கஷ்டமான விஷயம் இருக்குது. உணவுலேயும் கஷ்டமான உணவுகள்லாம் இருக்குது. சாப்பிடுவதற்கு கஷ்டமான உணவுகள்லாம் இருக்குது. அந்த உணவுகளை சாப்பிட உங்களுக்கு மன உறுதி தேவை. மன உறுதி இருந்தால் தான் அந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட முடியும். அப்போது அந்த உணவுகளை சாப்பிட்டா தான் உங்களால் உண்ணாவிரதம் இருக்க முடியும். உண்ணாவிரதம் இருப்பதற்கான மன உறுதி அந்த உணவுகளை சாப்பிட்டா தான் கிடைக்கும். மன உறுதியை ஏற்படுத்துகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்ணும். நாம் சாப்பிட்ற உணவுகள்லாம் பெரும்பாலும் என்ன உணவுகளாக இருக்குன்னாக்கா, மனதை பலவீனப்படுத்துகிற, கோழைகளாக்குகிற, மன உறுதியற்ற ஒரு மக்களாக வாழச் செய்கிற உணவுகள் தான் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், இந்த மாதிரியான உணவுகள். பஜ்ஜி, சமோசா, கேக்கு, பிஸ்கட்டு, காஃபி, டீ இதெல்லாம் மன உறுதியை இல்லாமல் செய்யுது. மனதில் உறுதி இல்லை, உடலிலும் உறுதி இல்லை. நோய்களை வரவழைக்கின்ற உணவுகள் இது. மன உறுதியை ஏற்படுத்துகின்ற உணவுகள்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, அதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவீங்க, வெறுப்பாக இருக்கும். ஆனால் உங்கள்கிட்ட மன உறுதி இருந்தால் தான் அதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட முடியும். வெறுப்பாக இருக்கும், என்னடா உணவு, என்னடா அப்போ இதை தான் சாப்பிட்டாகணும். ஆனால் ஒரு நிறைவு இருக்கும், இதை சாப்பிட்டா தான் நமக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், அதெல்லாம் நம்ம இதை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு. அதுதான் உங்களுக்கு பலன். அதோட பலன்கிறது என்னது? சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த உணவுகளை. வேக வைக்கப்பட்ட காய்கறி,
வேக வைக்கப்பட்ட கிழங்குகள், கடலைகள், பச்சை கிழங்கு, கீரைகள் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு பிரியாணி மாதிரி சந்தோஷமாக இருக்காது. ஒரு பிரியாணி மாதிரி தோசை மாதிரி சந்தோஷமாலாம் இருக்காது. சாப்பிட்றது கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வேக வைக்கப்பட்ட கடலை, பச்சை காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு முழு நேர உணவாக இதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பலன் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், நோய் வராது, உடம்பு உறுதியடையும், மனசு உறுதியடையும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உடல் உழைப்பு மீது உங்களுக்கு நம்பிக்கை வரும். உழைக்கணும், கஷ்டப்பட்டு உழைக்கணுங்கிற நம்பிக்கை வரும். அப்போ வெற்றி அடைய முடியும், நாமும் வெற்றி அடைய முடியும், அந்த நம்பிக்கையும் வரும், நம்பிக்கையும் வரும். அதனால் அந்த உணவுகளை சாப்பிட்டா நீங்கள் கஷ்டப்பட்டு சாப்பிட்றீங்க பாருங்கள், சாப்பிடுவதுக்காக கஷ்டப்படுறீங்க பாருங்கள், உங்களுக்கு வெறுப்பாக இருக்குது அந்த உணவு, ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டா உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய மன உறுதி வந்துடும். இதை சாப்பிட்றதுக்கு நம்ம உண்ணாவிரதமே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரும். அதுதான் மன உறுதி. உண்ணாவிரதம் இருப்பதற்கே நீங்கள் தயாராகி விடுகிறீர்கள். இதை சாப்பிடுவதற்கு நான் உண்ணாவிரதமே இருந்து விட்டு போயிடலாம். உண்ணாவிரதம் இருக்கலாம் எனக்கு ஈஸிப்பா, இதை சாப்பிட்றதுக்கு நான் அதே உண்ணாவிரதமே இருந்துட்டு போவேன். அப்படி தான் அந்த மனநிலை தான் உண்ணாவிரதம் இருப்பதற்கு நம்மை தயார்படுத்தும். வெறுப்பை ஏற்படுத்துகிற உணவுகள், உண்ணாவிரதம் இருந்தாலும் வெறுப்பு ஏற்படும், வலிக்கும், பசி. அப்போது இது நம்ம பழங்கள், காய்கறிகள், வேக வைக்கப்பட்ட பழம், கடலைகள் இந்த மாதிரி சாப்பிடும்போது இதுவும் ஒரு வெறுப்பாக இருக்கும். எல்லாம் ஒரே குடும்பம், ஒரே அனுபவம், ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய அனுபவங்கள். எது? காய்கறிகள், வேக வைக்கப்பட்ட காய்கறிகள், வேக வைக்கப்பட்ட கடலைகள், பச்சை காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரி கீரைகள், பொரியல், கீரை பொரியல், கீரை கூட்டு, பச்சை கீரை இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது சாப்பிடும்போது இந்த உணவு ஏற்படுத்துகிற இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு ஒரு வெறுப்பு வருதில்ல, அதே மாதிரி உண்ணாவிரதம் இருக்கும்போது ஒரு வெறுப்பு இருக்கும், ஒரு வலி இருக்கும், கஷ்டம் இருக்கும். இது ரெண்டும் தொடர்புடையது. ஏன்னா இந்த உணவு சாப்பிடும்போது உங்களுக்கு ஏற்படுற அனுபவம் ஒன்று தான், உண்ணாவிரதம் இருக்கும்போது ஏற்படுகிற அனுபவம் ஒன்று தான். அதாவது காய்கறிகள், பச்சை காய்கறிகள், வேக வைக்கப்பட்ட காய்கறிகள், கீரைகள், பொரியல், கிழங்குகள் இந்த மாதிரி உணவும், இந்த உணவு சாப்பிடும்போது உங்களுக்கு ஏற்படுற அனுபவமும் இந்த மாதிரி கிழங்குகள், பச்சை காய்கறி அதே மாதிரி உண்ணாவிரதம் இருக்கும்போது ஏற்படுகிற அனுபவம் ஒன்று தான், ஒரே மாதிரியான அனுபவம், ஒன்றோடொன்று தொடர்புடையவை. ஆனால் நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், பரோட்டா, கேக்கு, கேக்கு, பஜ்ஜி, சமோசா இது மாதிரி சாப்பிட்றீங்களா, இது ஒரு ஜாலியாக இருக்கும். அது சாப்பிடும்போது அப்படி ரொம்ப அது உங்களை ஈர்க்கும், உங்களுக்கு லேசாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். உணவுன்னு இதுதான் என் வாழ்க்கைன்ற மாதிரி இருக்கும், இதுக்கு தான் ஏன் நம்ம பிறந்தோன்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட அனுபவத்தை தருகிற இந்த மலிவான உணவுகள், இட்லி, பூரி, தோசை இந்த மாதிரியான உணவுகள், பிரியாணி, பழைய சாதம் இந்த மாதிரியான உணவுகள் உங்களால் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டு உங்களால் உண்ணாவிரதம் இருக்க முடியாது. ஏன்னா உண்ணாவிரதங்கிறது வலி நிறைந்தது, உங்களுக்கு கடினமான அனுபவத்தை கொடுக்கக்கூடியது, கடுமையான சோதனையை தரக்கூடியது, துன்பத்தை தரக்கூடியது உண்ணாவிரதம் என்பது. ஆனால் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு என்னவாக இருக்குது? பிரியாணி, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், பரோட்டா, கேக்கு இந்த மாதிரி இருக்குது. அப்போ முரணான உணவுகள், இது முரணான அனுபவம். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இட்லி, பூரி, பொங்கல், தோசை அந்த மாதிரி அது ஈஸியாக இருக்குது, ஈர்க்குது. ஆனால் நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இப்படிப்பட்டவங்க உண்ணாவிரதம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கொடுமையானது. உண்ணாவிரதம் என்பது ஒரு கொடுமையான அனுபவத்தை தரக்கூடியது, துன்பமான அனுபவத்தை தரக்கூடியது. அதனால தான் ஏன் பெரும்பாலான மக்களால் உண்ணாவிரதம் இருக்க முடியல அப்படின்னா, அவங்க உணவு முறைங்கிறது ரொம்ப இன்பத்தை தருது, ரொம்ப அடிமைப்படுத்துது, சாப்பிடாமல் இருக்க முடியாத அளவுக்கு அடிமைப்படுத்துது. அப்படிப்பட்டவங்களால் எப்படி உண்ணாவிரதம் இருக்க முடியும்? உண்ணாவிரதங்கிறது ஒரு வலி நிறைந்தது, கடினமானது. அப்போது யாரால் உண்ணாவிரதம் இருக்க முடியும்னாக்கா அவங்க உணவு முறையே கடினமானதாக இருக்க வேண்டும், ஒரு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும், கஷ்டப்பட்டு சாப்பிட்ற உணவாக இருக்கணும். காய்கறி பொரியல், அந்த மாதிரி முட்டை, காய்கறி பொரியல், பச்சை காய்கறி, பழங்கள், கீரைகள் இந்த மாதிரியான உணவுகளாக இருக்கணும். இந்த உணவுகள் சாப்பிடும்போது ஒரு வெறுப்பு வருதில்ல, இந்த மாதிரி வெறுப்பு, கஷ்டப்பட்டு சாப்பிட்ணும் இதெல்லாம். அப்போ இந்த அனுபவங்கள் உங்களை உண்ணாவிரதம் இருப்பதற்கான அந்த தயார் நிலைக்கு கொண்டு போயிடுது. உண்ணாவிரதம் இருக்கலாம் நம்மளால், நமக்கு அந்த மன உறுதி இருக்குது. ஏன்னா நம்ம இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு அந்த மன உறுதி வந்துடுது. இந்த வேக வைக்கப்பட்ட காய்கறிகள், பச்சை காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது அந்த மன உறுதி வந்துடுது, உண்ணாவிரதம் இருப்பதற்கான அந்த மன உறுதி வந்துடுது. ஆனால் நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம்லாம் சாப்பிட்டீங்கன்னு உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய மன உறுதி வராது. இட்லி, பூரி, பொங்கல், தோசை சாப்பிட்றதுக்குலாம் உங்களுக்கு மன உறுதியே தேவையில்லை. மனசு எல்லாம் நீங்கள் தோற்றுருவீங்க, அடிமையாயிட்டீங்க, கோழையாயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். கோழைகளின் உணவுகள் தான் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இதெல்லாம் பிரியாணி, பழைய சாதம், பரோட்டா
இது கோழைகளின் உணவுகள், கோழைகளாக்கக்கூடிய உணவுகள். உண்பவர்களை கோழைகளாக்கிவிடும், அடிமைப்படுத்திவிடும். கோழைகளுக்கு தான் நோய்கள் வரும், வீரர்களுக்கு நோய் வராது. நோய் வராமல் இருக்கணும்னா நீங்கள் வீரர்களாக இருக்க வேண்டும். நோய் வர வேண்டுமென்றால் நீங்கள் கோழைகளாக இருந்தாலே போதும். கோழைகளுக்கு தான் நோய்கள் வரும். நமது உடலை நோய்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும், அதுதான் வீரம். வீரம்னா என்னென்னா நமது உடலை நோய்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும். வீரம்னா மன உறுதி உடையவர்கள் என்ற அர்த்தம். வீரமுடையவர்களிடம் மன உறுதி இருக்கும். மலிவான உணவுகளை உண்ணக்கூடாது என்கிற மன உறுதி நம்மிடம் இருக்க வேண்டும், அதுதான் வீரம். இட்லி, பூரி, தோசை, பொங்கல், பிரியாணி, பழைய சாதம், பரோட்டா, இந்த மாதிரி உணவுகள்லாம் மன உறுதி இல்லாமல் செஞ்சிடும், நம்மளை கோழைகளாக்கிடும். இது கோழைகளின் உணவுகள். வீரம் என்பது என்ன? இயந்திர அறிவியல் உலகில் வீரம் என்பது என்ன? நீங்கள் உப்பு சேர்த்து சமைச்ச காய்கறி பொரியல், முட்டை, பால், தயிர், அப்புறம் கிழங்குகள், வேக வைக்கப்பட்ட கிழங்கு, பழங்கள், பச்சை காய்கறிகள், இதெல்லாம் வீரம் ஏற்படக்கூடிய உணவுகள். மன உறுதி அதிகரிக்கும். இதை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு மன உறுதி வேணும். அதனால் உண்ணாவிரதம் இருக்க வேண்டுமென்றால், அந்த மன உறுதியை நீங்கள் பெற வேண்டுமென்றால், இந்த கீரை பொரியல், பச்சை காய்கறிகள், வேக வைக்கப்பட்ட காய்கறி, இந்த மாதிரியான உணவு, கிழங்குகள், பச்சை கிழங்கு, பழங்கள், இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டு பழகணும். பழகினா மட்டும்தான் உங்களால் உண்ணாவிரதம் என்பது உங்கள் வாழ்க்கையோடு இணைந்து விடும். அடிக்கடி உண்ணாவிரதம் இருப்பீங்க, அந்த உண்ணாவிரதங்கிறது அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு வரும். அதற்கான மன உறுதி வந்துவிடும்.